இது தீபிகா அருணுடன் கதை ஓசை. நீங்கள் கேட்கவிருப்பது நிறைவிலி, ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சிறுகதை. டாப்ஸான் கஃபேயில் நான் என் நண்பர் பரிந்துரைத்த பெண்ணுக்காக காத்திருந்தேன். எங்கள் நிறுவனம் இந்த ஆண்டுடன் 50 ஆண்டு நிறைவு செய்கிறது. அடுத்த ஆண்டு முழுக்க நாங்கள் நடத்தும் சர்வதேச அளவிலான கருத்தரங்குகள், அதையொட்டிய ஆடம்பர விருந்துகள், 4 மாநாடுகளை ஒருங்கிணைப்பதற்கான குத்தகையை எடுத்திருந்த கார்டியல் நிறுவனத்தின் மக்கள் தொடர்பாளர் அந்தப் பெண். பகா ராய் என்று பெயர். அந்த பெயரை நான் அதற்கு முன் கேள்விப்பட்டதே இல்லை. காலையில் ஒரு சந்திப்பு முடிந்துவிட்டது. இதையும் முடித்துவிட்டு நான் கிளம்பி மாத்துங்காவில் ஒரு கருத்தரங்குக்குச் செல்ல வேண்டும். அங்கிருந்து ஒரு முறை அழைத்து விட்டார்கள். நான் அதன் மைய உரையாற்றுபவன். எங்கள் தலைமை நிர்வாகி சிறப்பு விருந்தினர். 8 நாட்களாக நான் மும்பையில் அந்த நட்சத்திர விடுதியில்தான் தங்கியிருந்தேன். ஷெரட்டன் குழுமத்து விடுதி. அந்த குழும விடுதிகளின் எல்லா அறைகளும் ஒன்று போலவே இருக்கும். ஆகவே நிரந்தரமாக ஒரே வீட்டில் தங்கியிருக்கும் நிறைவை அடைய முடியும். அரை தூக்கத்தில் கூட நடமாட முடியும். வேறு வேறு வகையான விடுதிகளில் தங்கி சலித்துப் போகும்போது நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் நம் இல்லத்தை எதிர்பார்க்கிறோம். ஆகவே நான் ஷெரட்டனைத்தான் எப்போதும் தேர்ந்தெடுப்பேன். காலை 10 மணியுடன் இங்கே காலையுணவு முடிந்துவிடும். அதன்பின் மாலை 4 மணி வரை பெரும்பாலும் எவருமே இருக்க மாட்டார்கள். ஒரு காஃபியுடன் எவரை வேண்டுமென்றாலும் இங்கே சந்திக்கலாம். கருஞ்சிவப்பு செயற்கை தோலுறையிடப்பட்ட வசதியான பெரிய மெத்தை நாற்காலிகள், வெண்ணிறமான மேஜை பரப்புகள், பின்னணி ஓசை என்று மெல்லிய இசை மட்டும்தான் இருக்கும். கையை தூக்கினால் மட்டுமே வெயிட்டர் வந்து நிற்பார். ஓசையில்லாத நடமாட்டம் கொண்ட வெள்ளை ஆடை உருவங்கள். இதமான வெளிச்சம். மிகப்பெரிய கண்ணாடித் திரைக்கு அப்பால் புல்வெளியும் சீரமைக்கப்பட்ட பசும் புதர்களும் பூச்செடிகளும் குட்டை மரங்களுமாக தோட்டம். பகல் வெளிச்சம் பொழிந்து ஓவியம் போல தெரியும். அங்கே நூற்றுக்கணக்கான சிறிய மண் கலங்களை வரிசையாக கட்டியிருக்கிறார்கள். அவற்றில் சிட்டுக்குருவிகள் கூடு கட்டியிருக்கின்றன. கண்ணாடிக்கு இப்பால் அவற்றின் ஓசை கேட்பதில்லை. அவை ஒளியை சிறகுகளால் துழாவியபடி பறந்து சுழல்வதை மட்டும் பார்க்கலாம். வெறுமே இங்கே அமர்ந்து அந்த கண்ணாடி பரப்பை பார்த்து கொண்டிருப்பது கூட எனக்கு பிடிக்கும். மேலும் நான் ஒரு காஃபி அடிமை. இங்கே கிடைக்கும் தரமான காஃபி அரிதானது. மென் துணியானால மெத்தை உரையால் மூடப்பட்டு அது கொண்டு வரப்படும். உரையை நீக்கியதும் எழும் புதிய காஃபி கொட்டையின் மணம் அளிக்கும் கிளர்ச்சி உடலெங்கும் பரவுவது. காஃபியை வேறெங்கோதான் வறுத்து அரைக்க வேண்டும். காஃபி அரைக்கப்பட்டு வடிகட்டப்படும் மணத்தை உணர்ந்த பின் அந்த காஃபியை குடிப்பது அனுபவம் தணியும் நிறைவின்மையை அளிப்பது. எதிர்பாராத சந்திப்பு ஒன்று நிகழ்வது போல மேஜையில் காஃபியின் மணம் எழ வேண்டும். அந்த வெண்ணிற துணியுரை ஒரு முறுக்கிக் கொண்ட மலர். அதன் இதழ்கள் முக்க விழ எழுவது வானுலகத்து நறுமணம். என் செல்போன் சிணுங்கியது. ராம் என்றேன். சாரி, இது பஹா ராய். ஸ்ரீ ராம்சந்த் ராய் என்னை பற்றி சொல்லியிருப்பார். ஆமாம், உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். உள்ளே வா. ரிசப்ஷனில் என் பெயரைச் சொல். நான் இங்கே முதல் நிலையில் பின்பக்கம் தோட்டத்திற்கு அருகில் டாப்ஸான் கஃபேயில் இருக்கிறேன். 10 நிமிடம் சார். சார் வேண்டாம், என்னை ராம் என்று கூப்பிடு. ஷியோர் சார். ராம். மெல்லிய சிரிப்பு. நான் இடக்கையால் மேஜையில் தட்டிக்கொண்டு வலக்கையால் குறுஞ்செய்திகளையும் மின்னஞ்சல்களையும் பார்த்துவிட்டு செல்பேசியை ஒலியின்மை ஒழுங்கில் அமைத்து பையில் போட்டுக்கொண்டேன். கைகளை கட்டியபடி அமர்ந்திருந்தேன். அப்பால் நீண்ட இடைநாழி வழியாக பகா ராய் வருவது தெரிந்தது. சிறிய உருவம். சிறுமியைப் போலவே இருந்தாள். கையில் ஒரு பெரிய ஆடம்பரப் பை. குதிகால் கூர்ந்த செருப்பு அளிக்கும் கொக்கு நடை. அவள் வருவதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் பார்ப்பதை அவளும் பார்த்துவிட்டிருந்தாள். நான் எதிர்பார்த்திருந்தது போல மும்பையின் வழக்கமான பெண்ணுருவம் அல்ல. இங்கே பெரும்பாலான பெண்கள் கூர்மையான மூக்கும் சிறிய உதடுகளும் சிறு குழிக்குள் அமைந்த கண்களும் அமைந்த சிறிய முகம் கொண்டவர்கள். சிறிய தோள்கள், சிறிய மார்புகள், சிறிய இடுப்பு என ஒரு செப்பு பொம்மையின் தன்மை இருக்கும். கூந்தலை நீவி செஞ்சாயமிட்டு நீட்டி கண்களில் மையிட்டு இரத்தச் சிவப்பாக லிப்ஸ்டிக் பூசி மெல்லிய விரல்களில் நகைச்சாயங்களுடன் அந்த பொம்மைத்தன்மையை கூட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இவள் கருப்பாக வட்ட முகத்துடன் இருந்தாள். கூந்தலை நீட்டி தோளில் இட்டிருந்தாள். வெள்ளை நிறமான காலர் வைத்த மேல் சட்டையும் நீல நிறமான ஜீன்ஸும் அணிந்திருந்தாள். நல்ல கருப்பு முகம். அதை பளபளப்பாக்கும் ஏதோ பூசியிருந்தாள். லிப்ஸ்டிக் நிறமற்றது. கண்களில் மை இல்லை. காதுகளில் பெரிய வெள்ளி வளையங்கள். கைகளில் பாசி மணிகளாலான எதையோ அணிந்திருந்தாள். ஒரு வெள்ளி மோதிரம். நான் எழுந்து, வெல்கம், ஐம் ராம் சந்தீப் என்றேன். அவள் அருகே வந்து, ஹாய், நான் பகா ராய் என்று கையை நீட்டினாள். நான் அவளுடைய மென்மையான சிறிய கையை பிடித்துக் குலுக்கி, ப்ளீஸ் டேக் யோர் சீட் என்றேன். தேங்க்யூ என்று அவள் அமர்ந்து கொண்டாள். நீங்கள் ஹிந்தி பேசுவீர்களா என்று ஆங்கிலத்தில் கேட்டேன்.
பேசுவேனே. ஏன்? இல்லை, தென்னிந்திய சாயல் இருந்தது. இல்லை, நான் வடக்குதான். மன்னிக்கவும் என்று நான் ஹிந்திக்கு மாறிக்கொண்டேன். என்ன சாப்பிடுகிறீர்கள்? இங்கே காஃபி கிளாசிக் சுவையுடன் இருக்கும். நான் காஃபி சாப்பிடுவதில்லை. ஓ, எவ்வளவு பெரிய இழப்பு! பரவாயில்லை, வேறு என்ன? பழச்சாறு? ஆமாம், எனக்கு ஒரு தர்பூசணிச்சாறு. நல்லது என்று கையை தூக்கினேன். வெயிட்டர் வந்து நின்றான். நான் எனக்கு ஒரு காஃபியும் அவளுக்கு பழச்சாறும் சொன்னேன். அவள் கண்களால் டாப்ஸ் ஆன் கஃபேயை சுற்றிப் பார்த்தாள். கண்ணாடி பரப்புக்கு அப்பால் பச்சை ஒளியுடன் இருந்த தோட்டத்தை பார்த்துவிட்டு, நைஸ் பிளேஸ் என்றாள். ஆமாம், இந்த வகையான அறை வடிவமைப்புதான் இன்றைக்கு புகழ் பெற்று வருகிறது. வீட்டுக்குள் இருக்கும் எல்லா வசதியும் வேண்டும், ஆனால் வெளியே தோட்டத்தில் அமர்ந்திருக்கும் உணர்வும் வரவேண்டும். இங்கே உட்கார்ந்து அந்த சிட்டுக்குருவிகளை எவ்வளவு நேரம் வேண்டுமென்றாலும் பார்த்துக் கொண்டே இருக்கலாம். அவள் முகம் மலர்ந்தது. நர்சரி குழந்தைகளைப் போல சண்டை போடுகின்றன என்றாள். ஆமாம், அருமையான உவமை என்று நான் சொன்னேன். அவள் முகம் சட்டென்று இறுகியது. என்ன என்றேன். ஒன்றுமில்லை என எழுந்து கொண்டாள். நாம் அங்கே அமர்ந்திருக்கலாமே. ஏன்? இல்லை. நான் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு சரி என்றேன். அவள் எழுந்து சென்று இன்னொரு நாற்காலியில் அமர்ந்தாள். ஏற்கனவே அவள் அமர்ந்திருந்த திசைக்கு முதுகை காட்டியபடி. நான் அவள் எதிரே அமர்ந்தேன். அவள் ஏன் திரும்பிக் கொண்டாள் என்று பார்த்தேன். அங்கே ஒன்றுமில்லை. வெற்றுச் சுவர், அதில் சில கருப்பு வெள்ளை புகைப்படங்கள், மூங்கிலால் ஆன அலங்காரங்கள், அவ்வளவுதான். வாசல் கூட இல்லை. காஃபியும் பழச்சாறும் வந்தது. எடுத்துக்கொள் என்றேன். அவள் நன்றி என எடுத்துக்கொண்டாள். நிதானம் அடைந்து விட்டிருந்தாள். நீ இந்த வகையான ஹோட்டல்களுக்கு வந்ததில்லையோ? உன்னை சிரமப்படுத்த வேண்டாம் என்றுதான் இந்த இடத்தைச் சொன்னேன். இல்லை இல்லை, நான் எல்லா சந்திப்புகளையும் நட்சத்திர விடுதியில்தான் செய்கிறேன். ஷெரட்டனுக்கே பலமுறை வந்திருக்கிறேன். இந்த கஃபேக்கு இப்போதுதான் வருகிறேன். நல்லது என்றேன். நான் ஃபைல்களை கொண்டு வந்திருக்கிறேன். எங்கள் ப்ராஜெக்ட் என்ன, எஸ்டிமேட் என்ன, பட்ஜெட் என்ன, எல்லாமே இதில் உள்ளது என்று ஒரு ஃபைலை எடுத்து வைத்தாள். சிறிய ஃபைல்தான், ஆனால் அழகான சிவப்பு பிளாஸ்டிக் உரையுடன் இருந்தது. அதை நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன். முதலில் எல்லாவற்றையும் நேரடியாகச் சொல். சொல்லும்போதுதான் உண்மையான அர்த்தம் தெரிய வருகிறது. சொல்கிறேன் என்று அவள் புன்னகைத்தாள். முதல் முறையாக அவள் முகத்தில் ஒரு குழந்தைத்தன்மை வெளிப்பட்டது. அவள் சிரித்தபோது கன்னத்தில் விழுந்த குழியும் கண்கள் சற்றே இடுங்கியமையும்தான் அதற்குக் காரணம் என்று தெரிந்தது. நெற்றியில் விழுந்த முடியை நீவி ஒதுக்கிவிட்டு, எங்கள் நிறுவனம் இந்தியாவிலேயே சிறந்த வரவேற்பாளர்களை அளிக்கிறது என்று சொல்ல மாட்டேன். அது மிகை. ஆனால் அப்படி எங்கள் வாடிக்கையாளர்கள் நினைக்கிறார்கள் என்றாள். நான் சிரித்துவிட்டேன். அவளும் சிரித்து, வேடிக்கைக்காக சொல்லவில்லை. மும்பையில் இந்த ஐடியாவுக்கே நாங்கள்தான் முன்னோடிகள். 7 ஆண்டுகளுக்கு முன்பு சிறியதாக இது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது இப்படி ஒரு தேவை இருப்பதே எவருக்கும் தெரியவில்லை. ஆனால் இப்போது எங்களுக்கு மாதம் 40 நிகழ்ச்சிகளுக்கு மேல் இருக்கின்றன. நிரந்தர ஊழியர்கள் 50 பேர் இருக்கிறார்கள். இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.